இன்றைய திசைமுகப்படுத்தல் நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருத துறையினுடைய தலைவர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் திரு காண்டீபன் அவர்களே, பீடத்தினுடைய பீடாதிபதி பத்மநாதன் ஐயா அவர்களே, மற்றும் அரங்கிலே அமைந்திருக்கக்கூடிய இந்து நாகரிகத்துறை மற்றும் இந்து தத்துவத்துறையினுடைய தலைவர்கள் புரொஃபஸர் பேராசிரியர் விக்னேஸ்வரி பவனேசன் அவர்களே மற்றும் திரு செல்வ மனோகரன் அவர்களே, அரங்கில் அமைந்திருக்கக்கூடிய முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடம் மற்றும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதிகளே, பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே மற்றும் அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது முதல் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இந்து கற்கைகள் பீடம் தன்னுடைய புதிய கல்வி ஆண்டுக்குரிய மாணவர்களை உள்வாங்கிய வகையில் இந்த திசைமுகப்படுத்தல் நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பல்வேறு விதமான புதிய பீடங்களுடைய உருவாக்கத்துக்கு கலைப்பீடம் ஒரு முக்கியமான பணியை ஆற்றியிருக்கின்றது. காரணம், இந்த கற்கைகள் பீடமாக இருந்தாலும் சரி, அல்லது சேர்பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நீண்ட காலமாக கலைப்பீடத்தினோடு தான் இருந்தார்கள். அதற்கு பின்னர் அவர்களுடைய தனிப்பட்ட எதிர்கால வளர்ச்சியை மையமாக கொண்டு துறை சார்ந்து அவர்கள் தனித்தனி துறைகளாக உருவாக வேண்டிய தேவை இருந்தது. அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை எல்லாம் நேர்த்தியாக கலைப்பீடம் ஒழுங்கே செய்து கொடுத்ததன் காரணத்தினால் அந்தந்த துறைகள் சார்ந்தவர்களுடைய அக்கறையின் காரணமாக இன்றைக்கு அவை தனி பீடங்களாக வந்திருக்கின்றன. இந்த அடிப்படையிலே தான் இந்து கற்கைகள் பீடமானது 2019ஆம் ஆண்டு ஒரு தனி பீடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உருவாகி இருக்கின்றது. இது 3 துறைகளை கொண்டதாக இருக்கின்றது. சமஸ்கிருத துறை, இந்து நாகரிகத்துறை மற்றும் இந்து தத்துவ கற்கைகள் துறை என்ற 3 துறைகளை கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த துறைக்கான மாணவர்கள் ஏறத்தாழ 180 மாணவர்களை உள்வாங்குவதற்கான உத்தேசம் பீடத்திலும் முன்மொழிவு நூடாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரை நேரடியாக அத்தனை எண்ணிக்கையான மாணவர்கள் இந்த பீடத்துக்கு உள்வாங்கப்படவில்லை. இருந்தாலும் இதை நாங்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவோடு பேசி வருகிறோம். இப்பொழுது அவர்கள் கொள்கை அளவில் இந்த மாணவர்களை நேரடியாக தருவதற்கு உடன்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களிடம் அவர்கள் வேண்டிய விடயம், நீங்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்து நேரடியாக மாணவர்கள் உங்களுக்கு தேவை என்பதை வேண்டுதல் மூலம் சமர்ப்பிக்குமாறு தான் வேண்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் பீடம் சார்ந்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. காப்போத உயர்தர பரீட்சைகளில் இந்த இந்து நாகரீகம் மற்றும் இந்து சமயம் இந்த பாடங்களை மாணவர்கள் எடுத்து வருகின்றார்கள். அவை கடந்த 5 வருடங்களில் உயர்தரத்தில் எத்தனை மாணவர்கள் அல்லது எத்தனை சதவீதமான மாணவர்கள் இந்த பாடங்களுக்கு தோற்றியிருக்கின்றார்கள் என்ற ஒரு புள்ளி விவரமும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்த 2 விடயங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற பட்சத்தில் இந்த மாணவர்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான ஒரு பாதை திறக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் நேரடியாகவே அவர்கள் அந்த மாணவர்களை அனுப்பியதன் பின்னர் தான் நாங்கள் 100% அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த தடவை 35 மாணவர்கள் இந்த பீடத்துக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒப்பீட்டளவில் இது பரவாயில்லை. இருந்தாலும் ஒரு தனி பீடமாக இருக்கின்ற பொழுது இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை போதாதுதான். அவை தொடர்ச்சியாக வருகின்ற காலகட்டங்களில் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எல்லோரும் முன்வைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த பீடத்துக்கு தொடர்ச்சியாக மாணவர்கள் அதிக அளவில் உள்வாங்கப்பட வேண்டுமாக இருந்தால் இங்கே தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள்
அதேபோல் உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், காப்போத உயர்தரத்தில் இந்த பாடங்களை தெரிவு செய்வதற்கான மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளுதல் வேண்டும். இது ஒரு சமூக பொறுப்பு. அவை அதற்கான ஒரு தூண்டல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது இங்கே படித்து இந்த பீடத்துக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களினால் தான் கூடுதலாக சாத்தியமாக இருக்க முடியும். ஏனென்றால் எந்த ஒரு துறைக்கும் மாணவர்களை உள்வாங்குகிற பொழுது அதற்கான கேள்வி டிமாண்ட் எவ்வாறு இருக்கிறது என்பதை அனலைஸ் பண்ணுவார்கள். அந்த பகுப்பாய்வு தான் எங்களுக்கு இருக்கிற தேவையாக இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இந்த புள்ளிவர ரீதியான தகவல்களை முன்வைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் காப்போது உயர்தர பரீட்சையில் இந்த பாடங்களை தெரிவு செய்து அந்த பாடங்களில் A அல்லது B சித்தி பெற்ற மாணவர்கள் கூட பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படாமல் இருக்கின்ற நிலைமை இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை அந்த புள்ளி விவரமும் நாங்கள் தனியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கலைப்பிடத்துக்குத்தான் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவ்வாறு தெரிவு செய்யப்படுகிற பொழுது சில வேளைகளில் அந்த பாடத்தில் A சித்தி பெற்றிருந்தாலும் மற்ற 2 பாடங்களிலும் அவருடைய பெறுபேடுகள் கணிசமான அளவில் இல்லாதிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த Z ஸ்கோர் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த புள்ளிவிவரத்தை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது நேரடியாக இந்த பீடத்துக்கான மாணவர்களை என்ரோல் பண்ணுகிற சந்தர்ப்பத்தில் அதற்கான கேள்வி எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாங்கள் சரியான முறையிலே நிறுவ முற்படலாம். ஆகவே இது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கின்றது. ஆகவே இது வெறுமனே ஒரு பீடாதிபதியாலோ அல்லது துறை தலைவர்களாலோ மட்டும் செய்யக்கூடியதல்ல. எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்து கொள்ள வேண்டிய பணியாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அவை இந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே இந்த பீடத்துக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிடுவது போல பல்கலைக்கழகம் இப்பொழுது 12 பீடங்களை கொண்டதாக செயல்பட்டு வருகின்றது. அதைவிட திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்பட்ட படிப்புகள் பீடம் அவற்றுக்கூடாக கூடுதலான மாணவர்கள் வெவ்வேறு துறைகளுக்காக உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் கலைப்பீடம் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான பீடமாக செயற்பட்டு வருகிறதோ அதேபோல் இந்த சேர்மன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் இந்து கற்கைகள் பீடமும் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய இருப்பை அல்லது சமூகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்த ஒரு நிலைத்திருப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால் பாடசாலைகளும் அதற்கு மேலாக பல்கலைக்கழகங்களும் ஒரு முக்கிய பங்கு ஆற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அவை எல்லா பீடங்களும் தங்களுடைய கல்வி செயற்பாடுகள் மற்றும் கல்வி சாராத செயற்பாடுகளின் ஊடாக இந்த விழுமியங்களை, மரபுகளை, பண்பாட்டை பேணிக் கொள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றாலும் இவை ஏதோ ஒரு வகையில் நேரடியாக இந்த பீடங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவை இந்து கற்கைகள் அவை எங்களுடைய வரலாற்றில் இந்து என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இது வெறுமனே ஒரு சமயமாக இருக்கலாம். ஆனால் சமயங்கள் என்ன சமயமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் அந்த சமயங்களின் ஊடாக ஒரு வாழ்வியலைத்தான் வரவித்துக் கொள்ள முற்படுகின்றோம். அதுதான் சமயங்களினுடைய அல்லது அதை நெறி என்று சொல்வதற்குரிய காரணமே அப்படித்தான் இருக்க முடியும் என நான் நினைக்கிறேன். அவை அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே மாணவர்களாக ஆசிரியர்களாக இருக்கின்ற பொழுது தனிப்பட்ட ரீதியில் எந்த அளவுக்கு அந்த விழுமியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய நடத்தைகளினூடாக செயல்படுகின்றோமோ அந்த அளவுக்கு அது மற்றவர்களையும் கவரக்கூடிய வகையிலே அமையும். அவை மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக செயற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த கற்கைகள் பீடம் என்ற வகையில் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களையும் அந்த வழியில செல்வதற்கு உங்களுடைய செயற்பாடுகள் மிக முக்கியமானவையாக இருக்க முடியும். அவை இந்த அடிப்படையில் தான் இந்த கற்கைகள் இப்பொழுது 3 துறைகளை கொண்டதாக இருந்தாலும் காலப்போக்கில் அவை பல்வேறு துறைகளாக விரிவுபடுத்தப்படலாம். அல்லது இருக்கக்கூடிய 3 துறைகளுக்குள்ளும் பல்வேறு விதமான புதிய பாடத்திட்டங்களை அல்லது பாடங்களை கொண்டு வரக்கூடிய வகையிலே செயற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஏனால் இன்றைக்கு வெளியில் நாங்கள் பார்க்கிற பொழுது டான்ஸ், மியூசிக் செய்த மாணவர்கள் பட்டதாரிகள் ஆனதற்கு பின்னர் அவர்களிலே கணிசமானவர்கள் நிர்வாக பதவிகளில் இருக்கிறார்கள் என்பதை விட நன்றாக செய்கிறார்கள்.
அதேபோல் நீங்கள் இந்த துறை சார்ந்த அறிவு திறனை பெற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் அந்த நிர்வாக ரீதியான ஆற்றலையும் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்கு பல்வேறு விதமான செயற்பாடுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவற்றை மாணவர்களிடத்தை வளர்க்கக்கூடிய வகையில் தேவையான பாடங்களை இருக்கக்கூடிய துறைகளினூடாக நீங்கள் மேலதிகமாக இந்த மாணவர்களுக்கு வழங்குகிற பொழுது அவற்றை நாங்கள் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆங்கிலம் ஒரு பாடமாக இருக்கின்றது. நான் சில வேளைகளில் முதலாவது வருடத்தில் அது GPA கால்குலேஷனுக்குள்ளே இருக்கும். அதேபோல் கம்ப்யூட்டர் ICT இருக்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கு கால்குலேஷன் இல்லை. ஆனால் அந்த பாடங்களை GPA கால்குலேஷனுக்கு, அதாவது குறைந்த 2 கிரெடிட்டாக கூட ஒரு கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வருவீர்களாக இருந்தால் பிள்ளைகள் கட்டாயமாக அதை ஏர்ன் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் கற்க முற்படுவார்கள். அதேபோல் அவர்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், மென்திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் முகாமைத்துவ திறன்கள் சம்பந்தமான பல விடயங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. இந்த மாதிரியான பாடங்களை நீங்கள் அதாவது பாஸ்கெட் சிஸ்டத்துக்குள்ள அல்லது எலக்டிவில் காலப்போக்கில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. அதேபோல் மாணவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடங்கள் நேரடியாக கற்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றதற்காக கூட கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பீடங்கள், அதேபோல் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிறுவனம் மற்றும் கரியர் கைடன்ஸ், மற்றது இப்போ UBL இப்பொழுது பெயர் மாற்றம் செய்திருக்கின்றார்கள், நாலேஜ் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆஃபீஸ், இப்படியான துறைகளுக்கு ஊடாக புதிய ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், குறுகிய கால கற்கனறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மாணவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் அந்த கற்கனறைகளுக்கு விண்ணப்பித்து கற்றுக்கொள்ள முடியும். அவை மேக்சிமம் இங்கே இருக்கிற பொழுது எந்த மாதிரி உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள முடியுமோ அதற்கு முயற்சி செய்கின்ற அதே நேரத்தில் இது பல்கலைக்கழகம், பல்வேறு விதமான கலைகளையும் பயின்று கொள்வதற்கான ஒரு கூடம். அவை அந்த அடிப்படையில் இங்கே உங்களுக்கு கலாச்சார நிகழ்வுகள், செயற்பாடுகள், அதேபோல் விளையாட்டு நிகழ்வுகளுக்கான செயற்பாடுகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றின் ஊடாக செயற்படுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய கற்கனறையை நிறைவு செய்து வெளியேறுகிற சந்தர்ப்பத்தில் பேராசிரியர் அழகையா துரராஜா கோல்ட் மெடல் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் த யூனிவர்சிட்டி அண்ட் அட் ஃபேக்கல்டி லெவல், பீட மட்டத்திலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு உங்களை தயார்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் அந்த விடயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் இந்த திசைமுகப்படுத்தல் நிகழ்வு, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்பது உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இவை நிறைவடையும் வரை நீங்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து அதனை உள்வாங்குகிற பொழுது உங்களை நீங்களே திட்டமிட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நீங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து பேரண்ட்ஸோட, பெற்றோர்களோட இருந்து இப்பொழுது தனியே இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன இடைவெளி ஒன்று உங்களுக்கு தெரியும். அந்த இடைவெளி சில வேளைகளில் சில ஃபீலிங்ஸை தரும். ஆனால் இவை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான். அதையும் நல்ல வழியிலே நீங்கள் சமாளிக்க பழகி கொள்ள வேண்டும். அந்த இமோஷனல் கண்ட்ரோல், அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான இடர்பாடுகளை எவ்வாறு சமாளித்துக் கொள்ளுகிறது, அதாவது இந்த அபிலிட்டி டு விஸ்டாண்டிங் சேலஞ்சஸ், சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றல், இந்த மாதிரியான இடங்களுக்கு வருகிற பொழுதுதான் இயல்பாக உங்களிடத்தில் ஏற்படும். இப்படியான பிரச்சனைகள் வருகிற பொழுது எந்த விதத்திலும் நாங்கள் சலனமடைஞ்சு கொள்ளாமல் மற்றவர்களோடு பேசி கலந்துரையாடி எவ்வாறு இதனை நல்ல முறையிலே நாங்கள் சமாளிக்க முடியும் என்பதற்கான வழியை பார்த்து கொள்ள முடியும். அதற்கு பீடாதிபதி, துறைத் தலைவர்கள், அதனை விட இங்கே நலச்சேவைகள் கிளைகளினுடைய பதிவாளர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் டைரக்டர் வெல்ஃபேர், ஸ்டூடெண்ட் டைரக்டர் ப்ரொஃபசர் சசிகேல், இவர்களோடு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த 4 வருட பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சார்பில் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்வதோடு, ஒரு ஆன்மீக ரீதியான வளர்ச்சியையும் அறநெறியோடு கூடிய வாழ்க்கையையும் ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் பண்பாடு மற்றும் பாரம்பரியங்களை பேணிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சமூக ஒற்றுமைகளை உருவாக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பீடம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நல்ல முறையிலே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை பல்கலைக்கழகத்திலும் சமூகத்திலும் நிலைநாட்ட வேண்டும் என கூறிக்கொண்டு
வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.